வணக்கம். என்னுடைய பேர் ரம்யா பிரீத்தி, கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட் இன் தீபம் ஹாஸ்பிட்டல், தாம்பரம் பிரான்ச் அண்ட் பெருங்கலத்தூர் பிரான்ச். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ADHD, அதாவது அட்டென்ஷன் டெஃபிசியன்ட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி, அதாவது அந்த குழந்தைங்களுக்கு உண்டான ஒரு டிஸார்டர், மென்டல் டிஸார்டர். இதை பத்தி தான் பார்க்க போறோம். இதை எப்படி பேரண்ட்ஸ் டே டு டே லைஃப்ல எப்படி ஹேண்டில் பண்றது, அவங்களை எப்படி மேனேஜ் பண்றது, அதை பத்தின டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? இந்த ADHDன்ற விஷயம் இந்த குழந்தைங்களுக்கு டிஸார்டர், இதை எப்போ நம்ம டயக்னோஸ் பண்ணுவோம் அப்படின்னா at the age of 7 years. இதோட இயர்லி சிம்டம்ஸ் பாத்தீங்கன்னா 3 to 6 இயர்ஸ்லயே நம்ம கண்டுபிடிக்க முடியும். இதை எப்படி நீங்க டயக்னோஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனலிஸ்ட் அவங்க கிட்டயோ இல்லைன்னா ஒரு பீடியாட்ரிஷியன் இவங்க கிட்டயோ நீங்க சஜஷன் வாங்கிட்டு இதை அசஸ்மெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? இதுக்கப்புறம் இது அவங்க வித் மெடிகேஷன் அண்ட் ஆல்சோ வித் பிஹேவியர் தெரப்பி, அதாவது அவங்க பிஹேவியரை எப்படி நம்ம மாடிஃபை பண்றதுன்ற விஷயங்கள் பொறுத்து இருக்கு. இட்ஸ் குரூப் கோஆர்டினேட்டிவா நம்ம இந்த குழந்தைங்களை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணோம், அவங்க ஃபியூச்சரோட வெல்பீயிங்க்கு நம்ம எப்படி இந்த ப்ராக்ரஸ் இருக்க போகுது அப்படின்றது தான் நம்மளோட டார்கெட்டா இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம இதை பத்தி என்ன பண்ண போறோம் அப்படின்னா, முதல்ல இந்த நாலேஜ் உங்க குழந்தைங்களுக்கு நீங்க கத்துறதாலேயோ அவங்களை திட்டுறதுனாலயோ இந்த விஷயங்கள் மாற போறது இல்லை, அவங்கள மேலும் ட்ரிகர் பண்ணி அக்ரெசிவா பிஹேவ் பண்ண வைக்கும். இது ஒரு குரூப் கோஆர்டினேட்டிவான ஒரு ஒர்க். பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், அதுக்கப்புறம் அவங்களோட வீட்டுல இருக்கிறவங்க சேர்ந்து இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணாதான் அந்த குழந்தைய கரெக்டா அவங்க பிஹேவியரை மாடிஃபை பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் விஷயம், குழந்தைங்க ரொம்ப சுட்டியா இருக்கிறதுக்கும் அவங்களுக்கு ADHD இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஏன்னா இதுல பாத்தீங்கன்னா அட்டென்ஷன் டிஃபிசியன்ட், அதாவது அவங்களால அட்டென்டிவா எந்த விஷயத்தையும் கேட்க முடியாது, அதே டைம்ல அவங்க ரொம்ப பாத்தீங்கன்னா ஹைப்பர் ஆக்டிவாவும் இருப்பாங்க. இந்த ரெண்டு விஷயங்களுமே இருந்தாதான் அவங்க ADHD ஆன சிம்டம்ஸ் அவங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? இந்த குழந்தைங்க பேசிக்கா பாத்தீங்கன்னா நம்ம சொல்ற விஷயங்களை அவங்களால கொஞ்ச நேரம் கூட கேட்க முடியாது, அவங்களால அட்டென்டிவா இருக்கும், அதாவது ஈஸியா டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவாங்க. ரொம்ப ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அந்த விஷயத்துக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டும் ஆயிடுவாங்க. ஓகேங்களா? இந்த விஷயத்த எப்படி ஹேண்டில் பண்ணனா 3 விஷயங்கள் இருக்கு இந்த பிஹேவியரை நம்ம மேனேஜ் பண்றதுக்கு. ஃபர்ஸ்ட் என்னன்னா, அவங்க பண்ற நல்ல விஷயங்களை நம்ம பாத்தீங்கன்னா என்கரேஜ் பண்ணணும். அது ரிவார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு குழந்தை ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க, இல்லைன்னா உங்களை இடிச்சுட்டாங்க, இல்லைன்னா எதனா ஒரு கிராட்டிடியூட் சொல்றாங்க, அதாவது தேங்க்யூ, சாரி, அந்த மாதிரி சொல்லும் போது, ஓ நீ இந்த பிஹேவியர்லாம் உனக்கு இருக்கு, வெரி குட், நீ குட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள என்கரேஜ் பண்றதும் ஒரு ரிவார்டு தான். இல்ல ஒரு சின்ன சாக்லேட் கொடுக்கறதும் ரிவார்டு தான். இல்ல அவங்கள ஒரு ஹக் பண்றதும் அது ரிவார்டு தான். இது சொல்லும் போது இந்த ஒரு பாசிட்டிவான பிஹேவியர் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட், இந்த விஷயங்கள் அவங்க கண்டினியூ பண்றாங்கன்னா நம்ம ரிவார்ட் பண்றதும் என்கரேஜ் பண்றதும் பண்ணலாம். நெக்ஸ்ட், இந்த பிஹேவியர் அப்படியே ஆப்போசிட்டா ஆகுது, அவங்க அது மாதிரிலாம் பண்ணல, எதிர்த்து பேசுறாங்க, திட்டுறாங்க, அதுக்கப்புறம் ஒருத்தவங்களை ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, நீங்க சொல்லி இந்த பிஹேவியர் ஒரு 2-3 தடவை கம்மியாகும் போது நீங்க அந்த ரிவார்ட் நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் சொல்லுவாங்க, நீங்க கொடுத்த ரிவார்டை திருப்பி எடுத்துக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், நீ இன்னைக்கு ஹோம்ஒர்க் முடிச்சிட்ட, வெரி குட், நம்ம என்கரேஜ் பண்ற விஷயத்த நம்ம என்ன பண்ணோம்னா அவங்க அடுத்த வாட்டி ஹோம்ஒர்க் பண்ணும்போது நம்ம எதுவுமே ரியாக்ட் பண்ணாம இருக்கிறது, அவங்களுக்கு வீடியோ கேம் விளையாடாம அவங்களுக்கு அலோ பண்ணாம இருக்கிறது. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் நம்ம கொடுத்ததை திரும்ப எடுத்துக்கிறது தான் பாத்தீங்கன்னா நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் சொல்லுவாங்க. ஸோ இந்த பிஹேவியர் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு, அவங்க எந்த ஒரு நல்ல பழக்கங்களும் செய்யல, டெய்லி ஆக்டிவிட்டிஸ் செய்யல அப்படின்னும் போது அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்னு சொல்லுவாங்க. பனிஷ்மெண்ட்னா நீங்க நினைக்கிற மாதிரி அடிக்கிறதோ திட்டுறதோ அப்படி கிடையாது. அவங்களுக்கு நீ இந்த ஹோம்ஒர்க் 2 டைம்ஸ் எழுதணும், இல்ல நீ இன்னைக்கு 5 டைம்ஸ் எழுதணும், ஏன்னா நீ இன்னைக்கு நேத்து சொன்ன ஒர்க்கை நீ பண்ணல, சோ இதை டபுள் டைமா நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லி பனிஷ்மெண்ட் கொடுக்கறது. சோ பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், பனிஷ்மெண்ட்னு சொல்லுவாங்க இது சைக்காலஜிக்கல்ல. இந்த விஷயத்த கண்டினியூ பண்ணீங்கன்னா அவங்களோட பிஹேவியரை ஈஸியா மாடிஃபை பண்ணலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ADHD இருக்கிற குழந்தைங்களுக்கு ரெஸ்ட்லெஸ்ஸா இருப்பாங்க, அவங்களால அந்த ஸ்லீப்பிங் பேட்டர்ன் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கரெக்டா இருக்காது. ஸோ அவங்களுக்கான ஸ்லீப்பிங் பேட்டர்ன் நீங்க ரெகுலரைஸ் பண்ணணும். கரெக்டா 9 o'clock ஆனா லைட்டை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு உங்களோட கேஜெட்ஸ் நீங்க எல்லாத்தையுமே ஓர வச்சுட்டு குழந்தைங்களோட தூங்குறது, அந்த ஒரு பேட்டர்னை அவங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ நீங்க அதை அப்படியே கண்டினியூ பண்ணீங்க அப்படின்னா அவங்களோட ஸ்லீப்பிங் பேட்டர்ன் நீங்க கரெக்டா கொண்டுட்டு வந்துடலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவங்கள ஒரு கமிட்டடா ஒரு ஒர்க்ல அவங்கள உட்கார வைக்கணும் அப்படின்னா ஒரு அமைதியான ஒரு சிச்சுவேஷன் அவங்களுக்கு வேணும். அந்த இடத்துல டிவி இருக்கக்கூடாது, அதுக்கப்புறம் ஒரு சவுண்ட் வர மாதிரி ஒரு பொருட்கள் இருக்கக்கூடாது, டாய்ஸ் இருக்கக்கூடாது. ஒரு அமைதியான ஒரு இடத்துல அவங்கள உட்கார வச்சு நீங்க கமிட்டடா ஒர்க் பண்ண வச்சுங்கன்னா அவங்க பண்ணுவாங்க. சின்ன டிஸ்ட்ராக்ஷன் வந்தா கூட அவங்க 70% ஆஃப் த டிஸ்ட்ராக்ஷன் இதுல அவங்கள நம்ம கம்மி பண்ணிட்டு அவங்களோட ஒர்க்கை கரெக்டா பண்ண வைக்கலாம். இப்போ அவங்களுக்கான ஒரு ரூல்ஸ் நீங்க இப்போ நம்ம நார்மலா ஒரு குழந்தைய வளர்க்கறதுக்கும் ADHD இருக்கிற குழந்தைய வளர்க்கறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஓகேங்களா? நீங்க என்ன பண்ணணும்னா
இவங்களுக்கான ஒரு பேட்டர்ன்ஸ் டெய்லி வந்து நம்ம ஸ்கூல்ல ஒரு டைம் டேபிள் இருக்கிற மாதிரி அவங்களோட ஆக்டிவிட்டீஸ்க்கான ஒரு ஸ்கெடியூலை வந்து அவங்களே உட்கார வச்சு கலர் பண்ணி அது வந்து ஷேட் பண்ணி அது அவங்களுக்கு பிடிச்ச கலர்ஸோட ஒரு சார்ட் மாதிரி மேக் பண்ணி அவங்க எங்க அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்றாங்களோ அந்த இடத்துல விசிபிளா வச்சிங்கன்னா அவங்க அந்த விஷயத்த பண்ண தவறும் போது கூட அதை பார்க்கும் போது அவங்க திரும்ப வந்து அவங்க வேலைகளை வந்து செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம், அவங்க வந்து பேரண்ட்ஸையோ அவங்க கூட இருக்கிறவங்களோ இரிட்டேட் பண்றது வந்து அவங்க ஒரு ஃபீடா வச்சுப்பாங்க. அவங்களுக்கு அதுதான் ஒரு ஃபீடு. நீங்க வந்து என்ன பண்ணணும்னா அந்த டைம்ல அவங்கள கத்துறதோ திட்டுறதோ இல்லாம அவங்க பண்ற விஷயங்களுக்கு நீங்க எதுவுமே ரியாக்ட் பண்ணாம நீங்க அமைதியா இருந்துட்டு மறுபடியும் அவங்களை கூப்பிட்டுட்டு இந்த ரூல்ஸ் இன்னைக்கு நீ இதை தான் ஃபாலோ பண்ணணும், இதுதான் நம்ம ஸ்கெடியூல் பண்ணி வச்சுக்கோ, இதை நீ பண்ணணும்னு சொல்லிட்டு எந்தவித ஒரு நெகட்டிவ் எமோஷனும் இல்லாம அந்த குழந்தைக்கு சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு இன்ஸ்டிங்க்ட் இருக்கும். என்னன்னா நம்ம என்ன பண்ணாலும் இவங்க ரியாக்ட் பண்ண மாட்டாங்க, நம்ம கேட்டது கிடைக்க மாட்டேங்குது, ஸோ நம்ம அவங்க சொல்றதை ஃபாலோ பண்ண அட்லீஸ்ட் நம்மளுக்கு கேட்குற விஷயம் கிடைக்கும் அப்படின்னு அவங்களுக்கு வந்து அது மனசுல பதியும். நீங்க அவங்க அடம் பிடிக்கிறாங்க, கத்துறாங்க, நம்மளுக்கு அசிங்கமா இருக்கு அப்படின்னு சொல்லி அடிக்கிறது ரியாக்ட் பண்றது அப்படின்ட்டு கடைசியில அவங்க பண்றதை நீங்க அவங்க எதிர்பார்க்கறத நீங்க பண்ணிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி என்கரேஜ் பண்ணாம அந்த குழந்தைங்க அவங்க ஒரு எமோஷனலா அக்ரெசிவா இருக்கிற டைம்ல நீங்க இந்த மாதிரி பிஹேவ் பண்ணும் போது அமைதியா இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களும் அமைதியா போயிடுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட போய் இதை பண்ணு செய்யுன்னு சொன்னா செய்ய மாட்டாங்க. நீங்க என்ன பண்றீங்களோ இந்த மாதிரி குழந்தைங்க நீங்க ஒரு விஷயம் பண்ணீங்கன்னா அதை இமிட்டேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த வந்து நெகட்டிவான ஒரு விஷயத்த நம்ம பாசிட்டிவா எடுத்துக்கணும். ஸோ நான் பண்றதை நீ பண்றியா அப்படின்னும் போது நீங்க போய் ஒரு இடத்துல உட்காந்துட்டு மெடிடேட் பண்றதோ, அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்றதோ, ஒரு பாட்டுல ஸ்லோவா லிசன் பண்றதோ, ஒரு சின்ன ஒரு ஆக்டிவிட்டி ஸ்லோ மோஷன்ல இருக்க ஆக்டிவிட்டி கிளேல வந்து டாய்ஸ் செய்யறது, ஒரு ஷேப் செய்யறது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்லோவா லெஃப்ட்ல வந்து அப்படியே வரைய வைக்கிறது, ஒரு குழந்தை வந்து ரைட் ஹேண்ட்னா லெஃப்ட்ல வந்து வரைய வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களை ஒரு இடத்துல கமிட்டடா உட்காந்து ஒரு விஷயத்த கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்ண வைக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் மேனேஜ் பண்ண அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் வந்து நம்ம வந்து அவங்கள மோல்டு பண்ணலாம், அவங்க பிஹேவியரை மேனேஜ் பண்ணி அவங்களோட ஃபியூச்சருக்கு நம்ம வந்து ஒரு ஒரு வழியை நம்ம கொண்டு வரலாம். இல்லை நம்ம வந்து அவங்க விஷயத்த நம்ம அக்செப்ட் பண்ணிக்காம அவங்களுக்கு வந்து நம்ம வந்து அந்த குழந்தைய முதல்ல நம்பணும். அந்த குழந்தை வந்து வேணுன்ட்டுமே பண்ணல. சில பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க நீ வேணுன்ட்டுமே பண்ற, சொல்ற பேச்சை கேட்க மாட்டேன்னு அடிப்பாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. உங்க குழந்தைக்கு ஒரு ADHDன்ற ஒரு டிஸார்டர் இருக்கிறதுனால தான் அந்த குழந்தை இம்பல்சிவா அந்த மாதிரியான பிஹேவியர்ஸ்லாம் கொண்டு வருது. அதை நீங்க அக்செப்ட் பண்ணணும். இந்த குழந்தைய வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க ஒரு குழந்தைய இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு கத்திட்டு இருக்கும் போது கொஞ்ச நேரம் அந்த குழந்தைய ஒரு அன்பால காம் டவுன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ ஏன் இப்படி கத்துன என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையோட தாட்ஸை நீங்க கேட்கலாம். நீ ஏன் அவங்க வரும்போது இப்படி கத்துற, நீ ஏன் இந்த சிச்சுவேஷன்ல இப்படி பிஹேவ் பண்ற, உன்னால ஏன் உட்கார முடியல, நீ சொல்லு, நான் கேட்கறேன், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு அந்த குழந்தைகிட்ட நீங்க கேட்கும் போது அந்த குழந்தை வந்து அந்த விஷயத்த வெர்பலைஸ் பண்ணும். அப்ப அந்த குழந்தை வந்து அவங்க மனசுல இருக்கிறத சொல்லும் போது அவங்களோட தாட்ஸ் என்ன, நம்ம வந்து ஒரு அசம்ஷன் வச்சுப்போம் இதனாலதான் இந்த குழந்தை இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த குழந்தை அதோட தாட்ஸை வெர்பலைஸ் பண்ணும் போதோ சில குழந்தைங்களை சொல்லும் போது சரி எழுதித்தா அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா உன்னோட தாட்ஸை வரைஞ்சித்தா அப்படின்னும் போது அந்த விஷயங்களை நம்ம பார்க்கும் போது அந்த குழந்தை இந்த மாதிரி தான் திங்க் பண்றான். நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாதான் அதுக்கான நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த குழந்தையோட தாட்ஸ் தெரிஞ்சாதான் அந்த குழந்தையோட தாட்ஸ் மூலயமாவே போயிட்டு அந்த பிஹேவியரை நம்ம மாற்ற முடியும். ஸோ இந்த குழந்தைங்களோட நம்ம இருக்கிறதுன்னு வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். நம்மளுக்குமே வந்து டெய்லி ஒரு ரூல்ஸை நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ண முடியாது. இப்போ ஒரு குழந்தைய வந்து நான் உன்னை வந்து ஒரு 20 நிமிஷம் விளையாட விடுறேன் அப்படின்னா அந்த குழந்தை ஒரு 10 மினிட்ஸ் கேட்டுச்சுன்னா நம்ம ஃபிளெக்சிபிளா இருக்கலாம். எல்லா ரூல்ஸுமே ரொம்ப ஸ்ட்ரிக்டா பண்ணாலும் அந்த குழந்தைங்களால இது பண்ண முடியாது. இந்த மாதிரி குழந்தைங்களோட இருக்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாலும் அதை நம்ம மேனேஜ் பண்ணிக்கணும். நம்மளோட ஹெல்த்தையுமே பார்த்துக்கணும். அதுக்கு மெடிடேஷன், அதுக்கப்புறம் ஒரு வாக்கு, அந்த குழந்தைங்களோட பேசுறது, இந்த மாதிரியான பேரண்ட்ஸும் அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரிலீவ், இல்லைன்னா ஒரு கவுன்சிலிங்க்கு ஒரு தெரப்பிக்கு நீங்க போகலாம். ஓகேங்களா? இந்த குழந்தைங்களை ட்ரீட் பண்றதுக்கு முதல்ல மெடிகேஷன்ஸ் வித் பிஹேவியர் தெரப்பி இதை ஃபாலோ பண்ணா, இதே மாதிரி ஸ்கூல்லயுமே நீங்க போயிட்டு ஒரு பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்ல ஒரு டீச்சர்ஸ் வந்து உங்ககிட்ட வந்து இந்த குழந்தை அப்படி பிஹேவ் பண்றான்னு சொல்லும் போது உங்க குழந்தையோட மென்டல் ஹெல்த்தை வந்து பத்தி நீங்க சொன்னாதான் அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி மேனேஜ் பண்ண, ஐயோ இது சொன்னா அசிங்கமா இருக்கும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அவங்க வந்து நான் எல்லா குழந்தைங்களையும் ட்ரீட் பண்ற மாதிரி பண்ணும்போது இந்த குழந்தை கொஞ்சம் அக்ரெசிவாவோ டிஸ்ஒபீடியன்டாவோ மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ டீச்சர்ஸ் குழந்தைங்க அதிகமான டைம் வந்து ஸ்கூல்லயும் ஸ்பெண்ட் பண்றாங்க. ஸோ அவங்க டீச்சர்ஸ் கிட்ட கான்ஃபிடென்ஸ்ல இந்த விஷயத்த வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்த சொன்னாதான் அவங்க ஈஸியா ஹேண்டில் பண்ணுவாங்க. இட்ஸ் அ கோஆர்டினேட், எல்லாரோட கோஆர்டினேஷன் டீம் ஒர்க். ஓகேங்களா? ஸோ இந்த விஷயத்த நம்ம குழந்தைங்களோட ஃபியூச்சருக்காண்டி நம்ம பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மனப்பக்குவமும் இதுக்கு தேவை. ஓகேங்களா?
அந்த மாதிரி குழந்தைங்கள நம்ம இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணி நம்ம பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம குழந்தைங்களோட ஃபியூச்சர் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கும். தேங்க்யூ.